கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தேவனுடைய கட்டளைகள்னா என்ன, எது தேவனுடைய கட்டளைகள்னு பார்ப்போம். தேவனுடைய கட்டளைகள்னு சொல்கிறது முக்கியமாக லேவியராகவும் 26:1 இருக்குது தேவனுடைய கட்டளைகள். முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன கட்டளை அவர் கொடுக்குறாருன்னா 26:1 லேவி 26:1 நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கவும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டளைன்னு ஆண்டவர் க்ளீனாக சொல்கிறாரு. என்ன செய்யணுன்றது சொல்கிறாரு. விக்கிரகங்களை நிறுத்தக்கூடாது, சொரூபங்களை உண்டாக்கக்கூடாது, சிலைகள் நிறுத்தாலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கவும். அதாவது சித்திரத்தில் நம்ம செய்கிறோம் இல்லையா, பொம்மை மாதிரி செஞ்சு அதை நமஸ்கரிக்கிறாங்க, அது வைக்கக்கூடாது. உங்கள் தேசத்துக்கு வைக்காமல் விக்கிரகம் சொரூபம் சிலைகள் வைக்க வேண்டாம், அது 3 வைக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய கட்டளை. இது நல்லா தீர்க்கமாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. வைக்க வேண்டாம். எது வைக்கக்கூடாது, தேசத்தில் வைக்கக்கூடாதுன்னா வீட்டில் வைக்கக்கூடாது, கையில் வைக்கக்கூடாது, ஒளிப்படத்தில் வைக்கக்கூடாது. அதுக்கு ஆதாரம் உபாகமம் 7:26 வீட்டில் வைக்க வேண்டாம் சொல்லப்பட்டிருக்குது. வீட்டில் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, வைக்காமல் இருக்கிறதே கிடையாது, வைக்கிறாங்க கட்டாயம் இல்லையா. அதுதான் 7:26 பார்த்தோம்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உபாகமம் 13:17 சொல்லப்பட்டிருக்குது கையில் வைக்க வேண்டாம். கையில் என்ன செய்யணும், இந்த மாதிரி பச்சை குத்திக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது இல்லையா. அது உபாகம் 13:17 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னா வசனத்தை ஒவ்வொன்றும் ஆணித்தரமாக ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி உபாகமும் 27:15 சொல்லப்பட்டிருக்குது ஒளிப்பிடத்தில் வைக்க வேண்டாம். ஒளிப்பிடம்னா என்னது, வணங்குற அந்த இடம், பூஜை அறை, அந்த மாதிரி வைக்க வேண்டாம் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உபாகமம் 4:25 நீங்கள் பிள்ளைகளை பெற்று நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரத்தையாவது சொரூபத்தையாவது பண்ணி அவர் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தால் நீங்கள் முற்றிலும் அழிந்து போவீர்கள். முற்றிலும் அழிந்து போவீர்கள் சொல்கிறாரு. உபாகமம் 4:26 சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் முற்றிலும் அழிந்து போவீர்கள். இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று தேவையான நம்மளுக்கு இல்லவே இல்லை. கர்த்தர் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.